ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸை பற்றியும் இதில் இன்னொரு பாக்ஸ் வரும். இது ரெண்டையுமே நான் வாங்கினது மீஷோ. நான் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டையுமே. இதை வாஷ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் கவனமாக பார்த்தேன். ஸ்க்ரூ மாதிரி இருந்துச்சு. சரி கலட்டுவோன்னு சொல்லிட்டு கலட்டினோன்னே பாட்டாக வந்துருச்சுங்க. இதில் 6 தடுப்பு இருக்கும். ஒன்று 1 கிலோ கொள்ளலை. 1 கிலோன்னு நினச்சிட்டு நான் வாங்கினேன். 6 பக்கம் 6 கிலோன்னு. ஆனால் ஒரு பக்கம் ஒரு 3/4 கிலோன்னு வச்சுக்கோங்க. மிச்சத்தை நம்ம வேறு பாக்ஸில் கொட்டி தான் வச்சுக்கிற முடியும். அக்கு வேற ஆணி வேற வந்துச்சா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக துண்டில் போட்டு சுற்றி ஒரு பக்கமாக வச்சுட்டேங்க. ரொம்ப பக்குவமாக வாஷ் பண்ணணும். இது வாங்குறா இருந்தால் நீங்கள் இது வாங்கினதுனால ஸ்டிப்பாக நிற்கும். இதுலேயும் நைலோன் இருக்குது. அது வாங்கினீங்கன்னா அது சரியாக வராது. பொருள் கொட்டும் போதே ஒரு இதாகிடும். இது எப்படி வைக்கிறது, எப்படி கலட்டுறது, எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நான் மாற்றுற வீடியோவிலே நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. இந்த நடுவில் உள்ளதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுறது வாசனைக்கு போட்டுட்டு, இந்த மூடி லூஸாக தான் இருக்கும். மேலே நான் வச்சுட்டு டேப் ஒட்டிடணும். இது என் பையன் சத்து அரிசி வாங்கிட்டு வந்தான், சத்தான அரிசி. அது போட்டதெல்லாம் வண்டு இந்த பாக்ஸை அரிச்சிருச்சு. நிறையா தடவை அலசினே போக மாட்டேன்ருச்சு. என்னதான் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டத்தில் தண்ணி வடியே ரொம்ப நாள் எடுக்கும். அப்படியே வச்சுருங்க. நான் இன்றைக்கி தான் இதை எடுத்து ஃபிட்டிங் பண்ணுறேன். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணணும். ஒரு பக்கம் 1 கிலோ கொள்ளணும். இதுவும் நல்லாயிருக்கு, அதுவும் நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த டேப்பு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த டேப்பை வச்சு தான் ஒட்டுவேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.